ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சில வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். ஒரு டுட்டோரியலுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரிக்கோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நம்ம வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறோம். சப்போஸ் இப்போ நான் வந்து இது இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா, நான் வந்து ஒரு காலர் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஒரு வாய்ஸு. இதில் வந்து நம்ம ஒரு சில சமயம் நமக்கு வந்து ஸ்டுடியோ இருக்கும், இல்லைன்னா சாதாரண ரூம்லேயே நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து ரூம் வெர்ப்னு ஒன்று இருக்குது. அதாவது ரூமில் பேசும்போது ஒரு எக்கோ மாதிரி அடிக்கும். அந்த எக்கோ வெர்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடலாம். வாய்ஸ் மட்டும் கிளியராக பண்ணிடலாம். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது வந்து எஃப்எல் ஸ்டுடியோங்கிற ஒரு டா, இது வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன். இதை இப்போ நான் வந்து எடிட் பண்ணாத என்னோடய காலர் மைக்லேருந்து வந்த வாய்ஸ் இதை கொஞ்சம் கேளுங்க. இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது 3/4, 4/4, 6/8, 7/8 எல்லாத்துலேயுமே இருக்குது. தம்புரா வந்து இந்த சுதியில் இருக்குது, CDE அதில் இருக்குது. டோலில் வந்து பஜன்ஸு, தாண்டியா ஸ்டைலு எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு பேஸில் வந்து ஒரு எக்கோ இருக்குது. அது ரூம் வெர்ப்னு தான் சொல்லுவாங்க. இல்லாட்டினா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வேறு நம்ம கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரே ஆன் பண்ணி வச்சுருந்தோம், இல்லை வால்யூம் குறைக்காமல் வச்சுருந்தோம்னாலும் இது மாதிரி வரும். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். நான் வந்து இந்த ட்ராக்கை வந்து இப்போ மிக்சர் ட்ராக்கில் வந்து 9ல் வச்சுருக்கேன். இப்போ மிக்சருக்கு போகலாம். இப்போ 9ல் செலக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து நான் ஒரு ஃப்ரூட்டி பேராமெட்ரிக் ஈக்குவலைசர், இது ஒரே ஒரு பிளக்கினை வச்சு இதெல்லாம் இந்த ரூம் வெர்பு இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது ஒரு கும்னு ஒரு சவுண்டு வருது. அது வந்து அதைத்தான் நம்ம இப்போ அந்த சவுண்டு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த இடத்துல தான் அந்த சவுண்டு, இந்த பேஸில் வர சவுண்டில் தான் அது இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணிவிட்டு அதை பார்த்தோன்னா தெரியும். இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது 3/4, 4/4, 6/8, 7/8 எல்லாத்துலேயுமே இருக்குது. தம்புரா வந்து இந்த சுதியில் இருக்குது, CDE அதில் இருக்குது. டோலில் வந்து அதை நான் இப்போ அதிகம் பண்ணிடுறேன். அப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியும், எந்த இடத்துல வெர்பு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது சும்மா அந்த இது மேலே வச்சு கர்சரை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே மேலே தூக்குனா அது போயிடும். இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது 3/4, 4/4, 6/8, 7/8 இங்கே தான் அந்த சவுண்டு வருது. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம கொண்டு போயிட்டோம். நம்ம இந்த இடத்துல ஒரு நாப் இருக்குது, அது அப்படியே கீழே இருக்கும். அந்த சவுண்டை மட்டும் குறைச்சிரும். இந்த ஈக்குவலைசர் வந்து அந்த சவுண்டை மட்டும் குறைச்சிரும். இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது 3/4, 4/4, 6/8, 7/8 எல்லாத்துலேயுமே இருக்குது. கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இப்போ நான் பண்ணி இதை வந்து திரும்ப இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக வச்சுருக்கேன். இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது 3/4, 4/4, 6/8, 7/8 எல்லாத்துலேயுமே. இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா அதை அப்படியே குறைச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா குறைஞ்சிச்சு. இது வந்து நீங்கள் வந்து சாங் பாடும்போதும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அது சாங் பாடும்போது கூட இதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது 3/4, 4/4, 6/8, 7/8 எல்லாத்துலேயுமே இருக்குது. தம்புரா வந்து இந்த சுதியில் இருக்குது, CDE அதில் இருக்குது. டோலில் வந்து பஜன்ஸு. இப்போ இந்த நாய்ஸி, அதாவது இந்த ரூம் வெர்பு குறைஞ்சிருச்சு, இதிலிருந்து எக்கோவும் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் கூட்டியிருக்கோம். அப்போ வாய்ஸ் நல்லாயிருக்கு. இந்த டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது 3/4, 4/4, 6/8, 7/8 எல்லாத்துலேயுமே இருக்குது. தம்புரா வந்து இந்த சுதியில் இருக்குது, CDE. அவ்வளோதான், நம்ம வெர்ப் சவுண்டை குறைச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது இப்போ வாய்ஸ் வால்யூம் பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வால்யூம் வச்சுக்கலாம். இந்த நாப்பை மேலே கொண்டு போனோன்னா வால்யூம் இருக்கும். சப்போஸ் நமக்கு இதிலே வால்யூம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு நாப் இருக்குது. இந்திய டிவோஷனல் பேக்கில் வந்து தபலா வந்து எல்லா டைம் சிக்னேச்சர்லேயும் இருக்குது. அதாவது 3/4, 4/4, 6. அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெர்ப் நாய்ஸு, எக்கோ இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.